குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூசேஜ் ஆஃப் வெர்னியர் காலிப்பர். வெர்னியர் காலிப்பரோட யூசேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீட் பண்ணணும். லீஸ்ட் கவுண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜீரோ எரர். அன்ஸ்க்ரூ த ஸ்லைடர் அண்ட் மூவ் இட் டு த லெஃப்ட் சச் தட் போத் த ஜாஸ் டச் ஈச் அதர். அதாவது என்னன்னா ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிட்டு ஸ்லைடரை வந்து லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணிட்டு இப்போ வந்து வெர்னியர் காலிப்பரோடைய ஜாஸ் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் செக் வெதர் த ஜீரோ மார்க்கிங் ஆஃப் த மெயின் ஸ்கேல் கோயின்சைடு வித் தட் ஆஃப் த ஜீரோ ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல். இப்போ வந்து என்னன்னா மெயின் ஸ்கேலோடைய ஜீரோவும் நெக்ஸ்ட் வெர்னியர் ஸ்கேலோடைய ஜீரோவும் கோயின்சைட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இஃப் தே கோயின்சைட் தென் தர் இஸ் நோ ஜீரோ எரர். இப்போ வந்து வெர்னியர் ஸ்கேலோடைய ஜீரோவும் மெயின் ஸ்கேலோடைய ஜீரோவும் கோயின்சைட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ வந்து என்னன்னா எந்த ஒரு ஜீரோ எரரும் கிடையாது. இஃப் தே டு நாட் கோயின்சைட் வித் ஈச் அதர் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் செட் டு பி பொசஸஸ் ஜீரோ எரர். அதாவது என்னன்னா வெர்னியர் ஸ்கேலோடைய ஜீரோவும் நெக்ஸ்ட் மெயின் ஸ்கேலோடைய ஜீரோவும் கோயின்சைட் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து என்னன்னா ஜீரோ எரர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஜீரோ எரர் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அதாவது ஜீரோ எரர் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். If the zero of a vernier is shifted to the right of a main scale, it is called positive error. அதாவது என்னன்னா வெர்னியர் ஸ்கேலோடைய ஜீரோ மெயின் ஸ்கேலோடைய ஜீரோவுக்கு ரைட் சைடில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ வந்து என்னன்னா பாசிட்டிவ் எரர். நெக்ஸ்ட் ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் த ஜீரோ ஆஃப் த வெர்னியர் இஸ் ஷிஃப்டட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஜீரோ ஆஃப் மெயின் ஸ்கேல் தென் த எரர் இஸ் நெகட்டிவ். இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெர்னியர் ஸ்கேலோடைய ஜீரோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மெயின் ஸ்கேலோடைய ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ வந்து என்னன்னா நெகட்டிவ் எரர். பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஃபிகர் 1.3 ஷோஸ் த பாசிட்டிவ் ஜீரோ எரர். அதாவது இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாசிட்டிவ் ஜீரோ எரர். ஃப்ரம் த ஃபிகர் யூ கேன் சி தட் ஜீரோ ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் இஸ் ஷிஃப்டட் டு த ரைட் ஆஃப் த ஜீரோ ஆஃப் த மெயின் ஸ்கேல். அதாவது வெர்னியர் ஸ்கேலோடைய ஜீரோ வந்து என்னன்னா மெயின் ஸ்கேல் ஜீரோவுக்கு ரைட் சைடில் வந்து இருக்கு. இன் திஸ் கேஸ் ரீடிங் வில் பி மோர் தென் த ஆக்சுவல் ரீடிங். அதாவது என்னன்னா இந்த ரீடிங் வந்து எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சுவல் ரீடிங்கை விட அதிகமாக வந்து கிடைக்கும். ஹென்ஸ் திஸ் எரர் should be corrected. அப்போ வந்து இந்த எரரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சரி செய்யணும். In order to correct this error, find out which vernier division is coinciding with any of the main scale division. அதாவது எப்படி வந்து இந்த எரரை வந்து சரி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து அதாவது எந்த வெர்னியர் ஸ்கேலோடைய டிவிஷன் அதாவது வெர்னியர் ஸ்கேல் இருக்கக்கூடிய எந்த டிவிஷன் வந்து மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல வந்து கோயின்சைட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஹென்ஸ் here fifth vernier division is coinciding with a main scale division. அதாவது இந்த டயக்ராமில் வந்து அதாவது ஃபிஃப்த்து வெர்னியர் டிவிஷன் தான் வந்து என்னன்னா மெயின் ஸ்கேல் டிவிஷனில் வந்து கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ பாசிட்டிவ் ஜீரோ எரர் ஈக்குவல் டு +5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு +5 இன்ட்டு லீஸ் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது வெர்னியர் ஸ்கேலோடைய லீஸ் கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0.01 சென்டிமீட்டர். இப்போ வந்து என்னன்னா 5 இன்ட்டு 0.01 வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0.05 சென்டிமீட்டர். அண்ட் த ஜீரோ கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ். இப்போ வந்து ஜீரோ கரெக்ஷனுடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெகட்டிவ். ஹென்ஸ் ஜீரோ கரெக்ஷன் இஸ் -0.05 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கால்குலேட் த கரெக்ட் ரீடிங் இஃப் த மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் 8 சென்டிமீட்டர் வெர்னியர் கோயின்சிடன்ஸ் இஸ் 4 அண்ட் பாசிட்டிவ் ஜீரோ எரர் இஸ் 0.05 சென்டிமீட்டர். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 சென்டிமீட்டர். வெர்னியர் கோயின்சிடன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4. ஜீரோ எரர் 0.05 சென்டிமீட்டர். இப்போ வந்து கரெக்ட் ரீடிங் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ரீடிங் வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் கோயின்சிடன்ஸ் இன்ட்டு லீஸ் கவுண்ட் மைனஸ் ஜீரோ எரர். இதுதான் வந்து என்னன்னா கரெக்ட் ரீடிங்கோடைய ஃபார்முலா. அப்போ வந்து என்னன்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8 சென்டிமீட்டர் ப்ளஸ் நெக்ஸ்ட் வெர்னியர் கோயின்சிடன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 இன்ட்டு நெக்ஸ்ட் வந்து லீஸ் கவுண்ட் எவ்வளோனா 0.01 சென்டிமீட்டர் மைனஸ் ஜீரோ எரர் 0.05 சென்டிமீட்டர். அப்போ வந்து வேல்யூஸ் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8 + 0.04 மைனஸ் 0.05 ஈக்குவல் டு 8 மைனஸ் 0.01 ஈக்குவல் டு 7.99 சென்டிமீட்டர். Negative zero error. Now look at the figure 1.4. You can see that the zero of the vernier scale is shifted to the
லெஃப்ட் ஆஃப் த ஜீரோ ஆஃப் த மெயின் ஸ்கேல். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நெகட்டிவ் ஜீரோ எரருடைய டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா வெர்னியர் ஸ்கேலுடைய ஜீரோ வந்து என்னென்னா மெயின் ஸ்கேல் ஜீரோவுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. ஸோ த ஒப்டைன்டு ரீடிங் வில் பி லெஸ் than த ஆக்சுவல் ரீடிங். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ரீடிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சுவல் ரீடிங்கை விட கம்பேர் பண்ணக்குள்ள கம்மியாக இருக்குது. டு கரெக்ட் திஸ் எரர் we should first find which vernier division is coinciding with any of the main scale divisions as we found in the previous case. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரீடிங்கை வந்து அதாவது இந்த எரரை வந்து எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து வெர்னியர் ஸ்கேலுடைய எந்த டிவிஷன் வந்து மெயின் ஸ்கேல் டிவிஷனில் வந்து கோயின்சைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். In this case you can see that sixth line is coinciding. அதாவது இந்த டயக்ராமில் வந்து என்னென்னா சிக்ஸ்த் லைன் வந்து கோயின்சைட் ஆகிருக்கு. டு ஃபைண்ட் த நெகட்டிவ் எரர் we can count backward from 10. அதாவது என்னென்னா இப்போ வந்து இங்கே வந்து என்னென்னா நெகட்டிவ் எரர் இருக்கிறதுனால இப்போ வந்து என்னென்னா அதாவது என்னென்னா 10லேருந்து வந்து கவுண்ட் பண்ணணும். ஹியர் த ஃபோர்த் லைன் இஸ் கோயின்சைடிங். அதாவது என்னென்னா 10லேருந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா ஃபோர்த் லைன் வந்து கோயின்சைட் ஆகிருக்கு. therefore negative zero error equal to -4 into least count. அதாவது என்னன்னா நெகட்டிவ் ஜீரோ எரர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா -4 into least count எவ்வளோனா 0.01. அப்போ வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா -0.04 சென்டிமீட்டர். தென் ஜீரோ கரெக்ஷன் இஸ் பாசிட்டிவ். அப்போ வந்து என்னன்னா ஜீரோ கரெக்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாசிட்டிவ். ஹென்ஸ் ஜீரோ கரெக்ஷன் இஸ் ப்ளஸ் 0.04 சென்டிமீட்டர். அப்போ வந்து என்னன்னா ஜீரோ கரெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ளஸ் 0.04 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா த மெயின் ஸ்கேல் ரீடிங் இஸ் 8 சென்டிமீட்டர் அண்ட் வெர்னியர் கோயின்சிடன்ஸ் இஸ் 4 அண்டு நெகட்டிவ் ஜீரோ எரர் இஸ் 0.02 சென்டிமீட்டர். தென் கால்குலேட் த கரெக்ட் ரீடிங். அதாவது மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8 சென்டிமீட்டர். வெர்னியர் கோயின்சிடன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 4. நெகட்டிவ் ஜீரோ எரர் வந்து எவ்வளோ அப்படின்னா 0.02 சென்டிமீட்டர். அப்போ வந்து கரெக்ட் ரீடிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ரீடிங் வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் அதாவது என்னென்னா வெர்னியர் கோயின்சிடன்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் ப்ளஸ் ஜீரோ எரர். இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரெக்ட் ரீடிங் வந்து எவ்வளோ அப்படின்னா 8 சென்டிமீட்டர் ப்ளஸ் 4 இன்ட்டு 0.01 சென்டிமீட்டர் ப்ளஸ் 0.02 சென்டிமீட்டர். அப்போ வந்து வேல்யூஸ் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8 ப்ளஸ் 0.04 ப்ளஸ் 0.02 ஈக்குவல் டு 8.06 சென்டிமீட்டர். We can use vernier caliper to find different dimension of any familiar object. இப்போ வந்து என்னன்னா வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோடைய டைமென்ஷன் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இஃப் த லென்த் வித் அண்ட் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கேன் பி மெஷர்டு வால்யூம் கேன் பி கால்குலேட்டட். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டோடைய லென்த்து பிரெத்து ஹைட் வந்து கால்குலேட் பண்ணிட்டாவே அந்த ஆப்ஜெக்டோடைய வால்யூம் வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி குட் மெஷர் த இன்னர் டயாமீட்டர் ஆஃப் எ பீக்கர் யூசிங் abbreviate jaws as well as its depth using the depth proof we can calculate its inner volume. அதாவது என்னன்னா இப்போ ஒரு பீக்கரோடைய டயாமீட்டர் நெக்ஸ்ட் டெப்த் வந்து கால்குலேட் பண்ணாவே அந்த பீக்கரோடைய இன்னர் வால்யூம் வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ண முடியும். Digital vernier caliper. We are living in a digital world and the digital version of the vernier calipers are available nowadays. அதாவது இப்போ நம்ம இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து என்னென்னா டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது. டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பர் ஹேஸ் எ டிஜிட்டல் டிஸ்பிளே ஆன் த ஸ்லைடர் விச் கால்குலேட்ஸ் அண்ட் டிஸ்பிளே த மெஷர்டு வேல்யூ. அதாவது என்னென்னா டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பரில் வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து இருக்குது. இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேவை யூஸ் பண்ணி வேல்யூஸை வந்து ஈஸியாக வந்து மெஷர் பண்ண முடியும். த யூசர் நீட் நாட் மேனுவலி கால்குலேட் த லீஸ்ட் கவுண்ட் ஜீரோ எரர் எக்ஸெட்ரா. அதாவது என்னென்னா டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பரில் வந்து மேனுவலாக வந்து என்னென்னா லீஸ்ட் கவுண்ட் ஜீரோ எரர் வந்து கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். 9th standard science today homework. Define measurement. Measurement is the process of comparison of the given physical quantity with the known standard quantity of the same nature. இந்த ஒரு கொஸ்டினும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. Thank you students.